மகதி, என்னாச்சுமா? ரிஷிக்கும் மகதிக்கும் விவாகரத்து வழங்குறது தான். என்ன சக்தி, இங்க நின்று என்ன பண்றீங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல. நீ அப்ப சொன்னல, அதை யோசிச்சு பார்த்தேன். நான் சொன்னேனா? என்னத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி அண்ணியோட கல்யாணத்தை பத்தி தான். அதான் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். என் அண்ணன் இருந்த இடத்துல எவனையும் வச்சு பார்க்க மாட்டேன்னு குதியா குதிச்சீங்க. அது வெற்றி அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொன்னேன். ஏன் சக்தி, உங்க அண்ணனை பத்தி யோசிச்சு பாத்தீங்களே தவிர அவருக்கு வாழ்க்கைப்பட்டு இப்ப வழி இல்லாம நிக்கிற லக்ஷ்மி அக்காவை பத்தி நீங்க யோசிக்கல? அனு, வெற்றி என்ன பிறந்தாரு, இருந்தாரு, போயிட்டாரு. அவர் இனிமே திரும்ப வரப்போறது இல்ல. அததான் இப்ப யோசிச்சேன். ஒரு துணை இல்லாம லக்ஷ்மி அண்ணியால இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ முடியும்? அவங்க இன்னொரு வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறது தான் சரின்னு தோணுது. இதத்தான் அத்தை மாமா எல்லாரும் சொன்னாங்க. அதுக்குதான் நீங்க ஒத்துக்கலையே. ஐயோ அனு, அது பழைய கதை. இப்ப சொல்றேன், அவங்க இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுல எந்த தப்பும் இல்ல அனு. இப்பவாது அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே. எனக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு புரியலையே. சக்தி, நீங்க தான் அவங்க கூட போறீங்க வரீங்க. ஏதாவது ஒரு கேப்ல நீங்க தானே அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அது என்னால முடியாம தானே நான் உன்கிட்ட சொல்றேன். சொல்ல முடியலையா இல்ல சொல்லியும் முடியலையா? ஐயோ அனு, நான் பேசிட்டேன். அவங்க பிடிவாதமா இருக்காங்க. ஆமா சக்தி, அத்தை மாமா பேசியா அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்க. இல்ல அனு, சில விஷயங்களை சில பேரால தான் முடிக்க முடியும். யார் இந்த சிலர்னு சொல்லுங்க, அவங்களை விட்டு பேசி பாப்போம். சிலர் கூட இல்ல, அது உன் ஒருத்தியால தான் முடியும்னு நான் நம்புறேன். நானா? ஆமா. என்ன சக்தி சொல்றீங்க? ஆமா அனு, உன்னால மட்டும்தான் அது முடியும். என்னால என்ன சக்தி? எனக்கு புரியல. அனு, உன்னால மட்டும்தான் முடியுங்கிறது என் நம்பிக்கை. அதான் எப்படி சக்தி? நான் எப்படி அக்கா கிட்ட இதை பத்தி போய் பேசுறது? அனு, லக்ஷ்மி அன்னைக்கு நீனா உயிர். உனக்காக அவங்க வாழ்க்கையில எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. புவி விஷயத்தை தாண்டி பெரிய ரிஸ்க் வேற எதுவுமே இல்லை. அதையும் அவங்க உனக்காக எடுத்திருக்காங்க. போராடி காப்பாத்தி உன்னை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுவே மற்றவங்க யாராவது மாட்டிருந்தா அவங்க இதை செஞ்சிருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். அனு, எப்பவுமே அவங்களுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அந்த சாஃப்ட் கார்னரை வச்சு நீ பேசு. ஏன்னா அவங்க உங்ககிட்ட கோச்சிக்க மாட்டாங்க, உன்னை அவங்க தப்பாவும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க நன்மைக்காக நீ சொல்றது. இதுல உனக்கு எந்த லாபமும் இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியாமல போயிடும். அனு, நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள கரை சேர்க்க தானே போராடுறோம். அனு, நாம நல்லா இருக்க கஷ்டப்பட்டவங்க அவங்க. இப்ப அவங்க கஷ்டப்படுறப்ப நாம பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? சரி சக்தி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். சமயம் பார்த்து நான் லக்ஷ்மி அக்கா கிட்ட பேசுறேன். ஐயோ, உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்க வந்த. டீ எடுத்துட்டு வரவா? எனக்கும் லக்ஷ்மிக்கும் இருந்த காதலை பிரிச்சு வச்ச நீயே எங்க காதலை சேர்த்து வைக்க போற. என்ன ஒரு நியாயமான முடிவுல? என்னம்மா, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? உங்களை பார்க்கத்தான் எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க என்னடானா நீங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் அந்த வக்கீல ஆளை காணுமே. என்னடி, என்ன ஊசி பேத்தி விடுறியா? கொஞ்சம் சுமாரு. இங்க வந்திருக்கிறது நம்ம வேலையா, அவங்க வேலையா கிடையாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிம்மா. ஹலோ சார். ஹலோ, சாரி மகதி, ஒரு அப்ராட் கிளையண்ட் ஃபோன் பண்ணாரு, பாதியில கட் பண்ணிட்டு வர முடியல. பரவாயில்ல சார். சொல்லுங்க, என்ன விஷயம் மகதி? நிறைய விஷயம் நடந்து போச்சு சார். கோர்ட்ல எனக்கும் ரிஷிக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதையும் கவலையோட சொல்றீங்க? அதுக்காக தானே நீங்க காத்துட்டு இருந்தீங்க. அது பழைய கதை.
அம்மா அவர் கூட சேர்ந்து வாழணும் தானே இப்ப பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. சேர்ந்து வாழ்றதுக்கா? ஆமா சார். எனக்கு இது புது செய்தியா இருக்கு. பிடிக்காதவங்க கூட ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? வேற எதுக்கு? எதிரியை எட்ட வச்சு பாக்குறத விட கிட்ட வச்சு பார்க்கலாம்னு நினைச்சிட்டாங்க. சரசு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார், நான் ஒரு திட்டம் போட்டேன். அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடுச்சு. அவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான். என்னைக்கா இருந்தாலும் ரித்திகா அவன் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைவர்ஸ் கிடைச்சது ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சுக்கங்க. இனிமே அவன் உங்க பொண்ணுகிட்ட நெருங்க முடியாதுல்ல. நாம தான் இப்ப அவங்க கிட்ட நெருங்க முடியாம போயிடுச்சு. சார், அந்த நாசமா போன ஜட்ஜு ரித்திகாவோட கஸ்டடிய ரிஷி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இது கொஞ்சம் ஆபத்தாச்சே. உங்க அப்பா சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இது பெரிய ப்ராப்ளத்துல போய் முடிஞ்சிருமே. அதுக்காக தான் சார் நாங்க உங்களை பார்க்க வந்தோம். இந்த டைவர்ஸை கேன்சல் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சார்? நீங்க மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது மகதி? ஒன்ஸ் டைவர்ஸ் ஆச்சுன்னா ஆனதுதான். காம்பன்சேஷன் பத்தல அப்படி இப்படின்னு கேஸ் போடலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ ரித்திகாவோட கஸ்டடி? அதுக்கு வேணும்னா ஒரு வழி இருக்கு. அதுலயும் ஜட்ஜி எந்த அடிப்படையில கஸ்டடியை மாத்தினாங்கன்னு தெரியணும். அங்கேயும் நம்ம சைடு வீக்கா இருந்தா கஷ்டம்தான். என்ன மகதி, இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா? சார், இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? லீகலா வழி இல்ல, இல்லீகலா கொஞ்சம் வழி இருக்கு. உங்க பொண்ண ரிஷிக்கு எதிரா திருப்பி விட்டு அவளை வச்சு கோர்ட்ல கஸ்டடியை மாத்தலாம். அங்கேயும் சிக்கல் தான். அந்த பொண்ணு அவங்க அப்பா மேல உயிரியே வச்சிருக்கு. அது அம்மாவை பத்தி கோர்ட்ல கிழின்னு கிழிச்சிருக்கால. சரசு, நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா? ஏம்மா? போன் சொல்றேன்ல, போ. சரிம்மா. அவங்க யாரு? சார், அவங்க என் வீட்டுல வேலை செய்யறவங்க. கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. இல்ல சார், எனக்கும் பேச்சு துணைக்கு வேற ஆள் இல்ல, அதனால தான் அவங்கள வச்சிருக்கேன். சரி, அவங்கள விடுங்க. எப்படியாவது உங்க பொண்ணை வச்சு ரிஷிக்கு அகைன்ஸ்டா கேஸை திருப்பி விட பாருங்க. ஒருவேளை அது நடக்கலன்னா? ரிஷி செத்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உங்க கஸ்டடிக்கு வந்துடும். நோ அதர் வே. அப்போ அப்பாவோட உயிரை மாத்தி எழுத முடியுங்களா? நான் ஏன் வக்கீல் தொழிலை செய்யறேன்னு பாக்குறீங்களா? உங்களோட சேர்த்து என்னையும் கொண்டு போய் உள்ள தள்ளிடுவாங்க. ஐயோ சார், நான் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன், அவ்வளோதான். சரிங்க சார், நான் என் பொண்ணையே மாத்த பாக்குறேன். நான் வரேன் சார். ஓகே மகதி. மா, என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்னைய வெளியே போக சொல்லிட்டீங்க. அந்த வக்கீலுக்கு உன்னை பிடிக்கல, அதனால தான் உன்னை வெளியே போக சொன்னேன். சரி, அதை விடுங்க. ரித்திகா விஷயமா என்னதான் சொன்னாரு? அதை தானே உன் எதிர்க்கவே சொன்னாரு. அவளை ரிஷிக்கு எதிராக திருப்பி விடணும்னு. அதை விட்டா வேற வழியே இல்லையாமா? அதுக்கு ஒரு வழி சொன்னாரு. எனக்கு என்னவோ அந்த வழிதான் சரின்னு படுது. என்ன வழிமா? ரிஷி சாகணும். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, ரிஷி செத்தா ரித்திகா நம்ம கஸ்டடிக்கு வருவாளாம். நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? ரிஷி சாகணும் தான். ரித்திகாவை என் கஸ்டடிக்கு வர வைக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வேன். இதை செய்ய மாட்டேனா? அவனை தூக்கிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். வா. ஹாய். ஹாய். என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஸ்கூல் போல? இல்ல ஆண்டி, ஸ்கூல் இன்னைக்கு லீவ் போட்டேன். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. இல்லையே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ரித்திகா இப்படி ஒன் வேர்ட் ஆன்சர் பண்றவங்க இல்லையே, என்னாச்சு? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? என்ன நடந்துச்சு? அட போங்க ஆண்டி, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம்? அம்மா அப்பா மேல கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கேஸா? எதுக்கு கேஸ்? அது எதுக்கோ தெரியல,
ஜட்ஜ் மேடம் கிட்ட அம்மா தனியா பேசினாங்களா, அவங்க எங்க அப்பா கிட்டயும் தனியா பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னையும் தனியா கூப்பிட்டு பேசினாங்க. அப்புறம் எங்க அம்மா எப்படி நடந்துப்பாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ணி விட மாட்டாங்க, அப்பா கிட்ட போக விட மாட்டாங்க, எனக்கு வேணும்னே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன் ரித்திகா அப்படிலாம் சொன்ன? அப்பாவை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் எங்க அம்மா கூட்டிட்டு போய் அடிச்சாங்க. அடிச்சாங்களா? ஆமா, அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதுன்னு என்ன அடிச்சாங்க. ஐயோ, அதுக்காக அதெல்லாம் சேர்த்து வச்சு ஜட்ஜ் மேடம் அம்மாவை திட்டினாங்க பாருங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டாங்க. அப்ப நீங்க எங்க அம்மா முஞ்ச பார்த்திருக்கணுமே. இப்படி ஆயிடுச்சு. திட்டினாங்க திட்டினாங்க திட்டிட்டே இருந்தாங்க. ஹாய் ரிஷி. ஹாய். என்ன ரிஷி, ரித்திகா என்னென்னமோ சொல்றா? அதுவும் இல்லாம வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. சமீபத்துல இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. இனிமே எப்பவும் அப்படிதான் பாப்பீங்க. அந்த வேற்று கிரக வாசிகளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. யார சொல்றீங்க? வேற யார? தம்பியோட முன்னாள் மனைவியையும் அவங்களோட எடுப்பையும் தான். சண்டை போட்டு போயிட்டாங்களா? இனிமே சண்டையே போட முடியாதபடி போயிட்டாங்க. அண்ணா ப்ளீஸ், நான் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. தம்பிய பிடிச்ச சனி விலகிருச்சு. இனி ஜென்மத்துக்கும் அது தம்பி கிட்ட வரவே வராது. என்ன ஆச்சு ரிஷி? எனக்கும் மகதிக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா லட்சுமி. ஆனா 6 மாசம் சேர்ந்து வாழ சொல்லிருக்காங்கல்ல. நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மகதி அவசர அவசரமா கோர்ட்டுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டினாங்க. அதுல அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. எதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க? அது ஒரு உதவாத விஷயமா. அந்த போட்டோவை வச்சு நிரந்தரமா இங்க தங்கிடலான்னு பார்த்தாங்க. கோர்ட்ல எல்லாமே வெட்ட வெளிச்சமாயி போச்சு. ஜட்ஜி பார்த்தாங்க, அதான் ஒரே போட்டு டைவர்ஸ கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அண்ணா எப்படி இருந்தாலும் ரித்திகா போயிட்டு வந்துட்டு தானே இருக்கணும். அதுவும் இல்லம்மா. என்னண்ணா சொல்றீங்க? ரித்திகா முழுக்க முழுக்க தம்பியோட கஸ்டடிக்கே வந்தாச்சு. 18 வயசுக்கு அப்புறம் அவ யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவங்க கூட இருக்கலாம்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. இனி பாப்பா நிம்மதியா அப்பா கூட இருக்கலாம். அதெல்லாம் சரி, ஒரு பொண்ணோட துணை இல்லாம பொம்பளை குழந்தைய எப்படி நான் வளர்க்க முடியும்? தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா போச்சு. அது சரி, ஆனா வரவங்க ரித்திகாவை அவங்க பொண்ணா நினைச்சு வளர்க்கணுமே. ஒரு சித்தியா நடந்துக்கிட்டாங்கன்னா? நிச்சயமா நடந்துக்க மாட்டாங்கம்மா. தான் சொந்த பொண்ணா நினைச்சுதான் நடந்துக்குவாங்க. எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்கள மாதிரி ஒருத்தவங்க கிட்டத்தட்ட நீங்கன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்றீங்க? அது நீங்க என்ன, நீங்க இல்லம்மா. அதாவது தம்பிக்கு ஒரு உங்கள மாதிரி ஒரு பொண்ணு, பொருத்தமான பொண்ணு. அது பொண்ணை நீங்க தானே பார்க்க போறீங்க. அவருக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும்னு தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்க செலக்ஷன்ல ஒரு பொண்ணு வருதுன்னா அது உங்களை மாதிரி தானே இருக்கு. அதான் அத வந்து நீங்கன்னு சொல்லிட்டேன். நல்ல பொண்ணா பாத்துலாம்னா. ஆமா, உங்க தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே.
ஒருவேளை என் பொண்ணுக்காகவே நான் வாழ்றேன்னு சொல்லிட்டாருன்னா? பொண்ணுக்காக வாழ்றதா இருந்தாலும் அவருக்காக வாழ்றதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துதான் ஆகணும். சரிங்கண்ணா, ஒரு நல்ல பொண்ணா கூட்டிட்டு வந்துடலாம். நீயே வரேன்னு சொல்லுவியோன்னு பார்த்தேன். தம்பி, என்ன தம்பி அமைதி ஆயிட்டீங்க? அண்ணா, இப்பவே எதுக்கு அதை பத்தி? அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப பாத்துக்கலாம். நான் ரித்திகா கூட்டிட்டு வெளியில போனோம், நீங்க அவளை ரெடி பண்ணுங்க. சரி தம்பி. சரி, ஓகே. நான் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி ரிஷி, நான் ரித்திகாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, வா போலாம். லட்சுமி மேடம் இந்த வீட்டுக்கே நிரந்தரமா வந்துட்டா எல்லாருக்கும் நல்லது. அந்த நல்லது எப்ப நடக்கும்னு தெரியலையே. நானும் சந்து கிடைக்கும் போதெல்லாம் சிந்து பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு ரியாக்ஷனையும் காணா. அக்கா வானோ, உட்காரு. என்ன அக்கா, அர்ஜுன் எங்கக்கா? அர்ஜுன் அமரோட கீழே விளையாடிட்டு இருக்கான். அண்ணனும் தம்பியும் பண்ற அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லானோ. அதை பொறுத்துக்கிற பொறுமை தங்கவேல் மாமாக்கு மட்டும்தானே இருக்கு. அவனுங்க கிட்ட அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அக்கா, அவருக்கு அவரும் வெற்றி மாமாவும் சின்ன வயசுல இருந்த ஞாபகம் வருதோ என்னவோ. ஆமானோ, மனுஷனுக்கு ஞாபகம்ன்ற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே வெறுமையாயிடும்ல. நம்மளோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறப்ப இருக்கிற உணர்வுக்கும் அது ரொம்ப காலம் கழிச்சு நினைச்சு பாக்குறப்ப இருக்கிற உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ சரின்னு பட்டது தப்பாவும், இப்போ தப்புன்னு பட்டது சரியாவும் தெரியும். நம்ம லைஃப்ல பாதி காலம் தான் நிஜமாவே வாழறோம், மீதி காலம் நடந்ததை நினைச்சுதான் வாழறோம்னு யாரோ ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அக்கா, அந்த அறிஞர் நீங்க தான் நினைக்கிற? நான் இல்லடி. சரிக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அக்கா, வெற்றி மாமா திரும்ப வந்துருவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, திரும்ப வந்துருவார்னு நீங்க நினைச்சீங்க, அதத்தான் நானும் நினைச்சேன். ஆனா இப்போ நடந்தது வேறல்ல. அவரு திரும்பி வரல. விதி மாமாவை அழைச்சிட்டு போயிடுச்சுக்கா. இல்ல நான் சொல்றா, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி அவர் இருந்திருந்தா இன்னத்துக்கு அவர் வந்திருக்கணும்ல. வரலையே. மாமா ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சிருக்கிற ஆள் இல்ல தானே? இல்லக்கா, அதனால தானே வரல. அனு, அவர் என் மனசுக்குள்ள இருக்காரு. ஆனா எத்தனை நாளைக்கு நீங்க அவர் நினைச்சுக்கிட்டே வாழ முடியும் சொல்லுங்க? அர்ஜுனுக்கு என்ன சொல்வீங்க? அவன் என் அப்பாவை காட்டுங்கன்னு சொன்னா எப்படி காட்டுவீங்க? யாரை காட்டுவீங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? போதும்க்கா, நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறதெல்லாம் போதும். மாமாவை நீங்க தெய்வமா நினைச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாருங்கக்கா. கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா? நான் இப்பவும் சந்தோஷமா தானே இருக்கேன். அக்கா, நினைப்ப வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா? அது மட்டும் போதும்னா மத்தவங்க எல்லாம் இன்னொரு கல்யாணம் ஏன் பண்ணிக்க போறாங்க? அனு, மத்தவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வெற்றியோடு வாழ்ந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை. அது மறந்து போற வாழ்க்கை இல்ல. சாகுற வரைக்கும் அந்த நினைப்பிலேயே நான் வாழ்ந்துருவேன். எனக்கு அது போதும் அனு. அக்கா, அது அனு, என்னை சுத்தி நீங்க எல்லாருமே இருக்கிறப்போ என்னோட சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? போய் நிம்மதியா தூங்கு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. மத்தவங்க குழப்பினாலும் நீ குழம்பிக்காத, புரியுதா? நடக்கணும்னு இருக்கிற விஷயம் அது தானாவே நடக்கும். ஆனா எது நடக்க கூடாதோ அது கண்டிப்பா நடக்காது, புரியுதா? போய் தூங்கு போ. அக்கா, அது போங்கறல்ல.
ஏய் அனு இங்க வா. ஏய் சொல்லு என்ன சொன்னாங்க? இவ்ளோ ஆர்வமா கேக்குற அளவுக்கு அவங்க ஒண்ணுமே சொல்லல. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நம்ம அக்காவை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க மனசுல வெற்றி மாமாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு அவங்க தெளிவா புரிய வச்சுட்டாங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல சக்தி? என்ன நியாயம் இருக்கு? அவங்க தான் புத்தி கேட்டு பேசுறாங்கன்னா நீ இப்படி புரியாம பேசுற? நான் பேசுறேன்னா சும்மா பேசலங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். வெற்றி மாமாவை அவங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. அவரோட வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான், ஆனா அது ஆயுசுக்கும் போதும்னு சொல்றாங்க. அவங்கள பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதே சமயம் பொறாமையாவும் இருக்கு. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க வெற்றி மாமா மேல அதிகபட்சமா அன்பு வச்சிருக்காங்க. அவரை நினைப்பு ஒன்னே போதும் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்றாங்கன்னா பாருங்களேன். ஏய் இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு தெரியுமா? ஹோட்டல்ல டிஸ்பிளேல இருக்கிற மெனுவை பார்த்துட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சுன்னு ஒரு வேளை சொல்லலாம், 2 வேளை சொல்லலாம். அதை பார்த்துக்கிட்டே உயிர் வாழ்ந்துட முடியுமா? அது வேற இது வேற. உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு வேணும், ஆனா மனசு வாழ நினைவு போதும். அந்த பைத்தியம் உனக்கு ஒட்டிக்கிச்சா? அது பைத்தியம் இல்ல சக்தி, காதல். வெற்றி மாமா மேல அவங்க வச்சிருக்கிற காதல். ஐயோ அனு, அவங்க வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு தானே நாம இவ்வளவு யோசிக்கிறோம், கஷ்டப்படுறோம். அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. அது இல்ல சக்தி, நாம வெளியிருந்து பாக்குற பார்வைக்கும் உள்ளுக்குள்ள அவங்கள பாக்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சக்தி. இப்ப எனக்கு ஒண்ணாகி நான் இறந்துட்டா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நிச்சயமா பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் உசுரு. என் வயித்துல இருந்த கரு கலைஞ்சதுக்கே துடிச்சு போனவர் நீங்க. என்னை விட உங்களை தேத்தறதுக்கு தான் எனக்கு நிறைய டைம் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட நீங்க எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஒரு ஆம்பளை உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கஷ்டம்னா ஒரு பொண்ணு எப்படிங்க அதை செய்வா? செத்து பாருடி, நான் என்ன செய்யறேன்னு உனக்கே தெரியும். எனக்கு சாக இஷ்டம் இல்ல சக்தி.